நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:34. ஈரானில் ஆட்சி மாற்றம் என்பது ட்ரம்பினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. அதை பற்றித்தான் மீண்டும் மீண்டும் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி மாற்றம் இலகுவில் நடந்து விடுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. புதிய புதிய திட்டங்களை ட்ரம்ப் தற்பொழுது தீட்டிக் கொண்டிருக்கின்றார். ஈரானில் ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் தன்னுடைய குறிக்கோள் என்று ட்ரம்ப் இன்று தெரிவித்திருக்கின்றார். ஒரு ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை நோக்கி நாங்கள் செல்வோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மற்றொரு விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்டார் போர்ட்டை மத்திய கிழக்குக்கு நிலைநிறுத்துவதற்காக தற்பொழுது போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு நியாயப்படுத்தல் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இரண்டாவது, அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்படுகிறது. ஈரானில் ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடிய சிறந்த விஷயமாக இது இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. வெள்ளிக்கிழமை வடக்கு கரோலினாவில் உள்ள போர்ட் பிராக்கில் துருப்புகளை சந்தித்த பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஊடகவியலாளர்களிடம் இந்த கருத்தை தெரிவிக்கின்றார். ஈரானில் அரசாங்கத்தில் மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் போதுமா என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைத்த பொழுது அது நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். 47 ஆண்டுகளாக ஈரான் அமெரிக்காவோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், எந்த முடிவுக்கும் வருகின்றார்கள் இல்லை என்பதுதான் ட்ரம்பினுடைய பிரச்சனை. ஆனால் இப்ப ஈரான் அணு ஆயுதத்தை கைவிடுமா என்றால் விடாது. ஈரான் ஏவுகணை திட்டத்தை கைவிடுமா என்றால் விடாது. இதற்கிடையில் ட்ரம்ப் சொல்கின்றார், அங்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது, மக்களே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவிக்கின்றார். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற இஸ்லாமிய ஆட்சியின் கட்டுப்பாட்டை யார் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை என்பதற்கு அப்பால் நானே அதனை மாற்றுவேன் என்று அவர் சொல்கின்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறினால் உலகில் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் அமைய போகிறது என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக ஈரான் தங்களோடு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று அவர் நெருக்கடி கொடுக்கிறார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே தொடர்ந்து பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ நிலைகளை ஒரு கட்டமைப்பதில் அமெரிக்கா தற்பொழுது முன்முயற்சியாக இருக்கிறது. ஏற்கனவே USS ஆப்ரஹாம் லிங்கன் அதனோடு வந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் கடந்த மாதம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் அமெரிக்க கொடியோடு வந்த கப்பலை தடுக்க முயன்ற வேளையில் USS ஆப்ரஹாம் லிங்கனை நெருங்கி வந்த ஈரானிய ட்ரோனை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றன. தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் சுற்றி வளைத்து போர்க்கப்பல்கள் நிற்கின்றன. ஆனால் எந்த நேரத்திலும் போர் வெடிக்கக்கூடிய ஆபத்து தற்பொழுது இருப்பதாக ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் கடந்த வாரம் ஓமானில் பேச்சுவார்த்தைக்காக சந்தித்தார்கள். ஆனால் உடன்பாடுகள் எட்டப்படவில்லை. ட்ரம்ப் பலமுறை ராணுவ நடவடிக்கை குறித்து அச்சுறுத்தி வருகின்றார். அரசாங்கம் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை அடக்குவதற்கு பலத்தை பயன்படுத்தினால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு ராணுவ நடவடிக்கையை செய்யும் என்று அவர் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றார். இப்பொழுது ஒரு ஒப்பந்தத்துக்காக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட ட்ரம்பினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, ஈரானுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு எவ்வாறாவது ட்ரம்பிற்கு ஆதரவானவர்களை கொண்டு வருவது என்பதுதான். இப்ப ட்ரம்புக்கு ஆதரவானவர்களை எங்கே தேடுவது? ஈரானுக்கு உள்ள தேட முடியுமா என்றால் இல்லை. இப்ப வெளியில பஹலவியை கொண்டு வர முடியுமா என்றால் ஈரான் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவரு கொஞ்சம் பேர் உள்ளுக்கை இருந்து கொண்டு பஹலவியினுடைய போட்டோவை பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ட்ரம்ப் சொல்றார், எவ்வாறாவது இஸ்லாமிய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றுதான் அவர். ஏன்னா இப்ப சவுதி அரேபியா, கட்டார், ஈராக் போன்ற ஏனைய நாடுகள், ஜோர்தான் போன்ற நாடுகளை போல எவ்வாறாவது தனக்கு வசமான ஒரு நாடாக ஈரானை உருவாக்க வேண்டும். அவ்வளவுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அவர் திரும்பி திரும்பி சொல்கின்றார். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி நாட்டுக்கு எதிரான எந்த ஒரு அமெரிக்க இராணுவ நடவடிக்கையும் முழு பிராந்தியத்தையும் போரில் மூழ்கடிக்கும் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே மேலும் பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் குஷ்னர் உள்ளிட்ட அமெரிக்க தூதுக்குழு ஈரானியர்களை மீண்டும் செவ்வாய்க்கிழமை சந்திக்கும் என்று ராய்ட்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் அணுசக்தி திட்டமும் மீண்டும் மீண்டும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் அவர்கள் ஒரு அணுசக்தி சோதனையை நடத்தி இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. நேற்றும் அணுசக்தி சோதனை தொடர்பான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்தது. என்னென்னா 4 ரிக்டர் அளவுக்கு மேலான ஒரு அதிர்வு
அணுசக்தி சோதனை நடக்கும் இடத்திலே இருந்திருக்கிறது. அப்ப அந்த விஷயம் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டத்தை குறைக்குமா என்றால் குறைக்க மாட்டாது. ஆனால் ட்ரம்ப் சொல்கிறார் நிச்சயமாக குறைக்க வேண்டும் என்று. ஈரானிடமிருந்து அமெரிக்கா எதிர்பார்க்கும் முக்கியமான விஷயங்களில் ஒரு அம்சம் அணுசக்தி திட்டத்தை குறைப்பது என்பதுதான். ஆகவே ட்ரம்ப் இந்த பேட்டியில சொல்றார், நாங்கள் அணுசக்தி திட்டத்தை ஈரான் குறைத்தால் நாங்கள் எங்களுடைய பணி மிக குறைவானதாக இருக்கும் என்று சொல்றார். என்னன்னா யுத்தம் தொடர்பாக தான் குறைவாக தான் யுத்தம் தொடர்பாக ஒரு சாஃப்டான போக்கை கையாளுவேன், யுத்தம் தேவையில்லை என்பது போல அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இப்ப ரெண்டு விஷயத்தை மாறி மாறி குறிப்பிடுகிறார். ஒன்று, அலி கொமேனி ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் குறிப்பிடுகின்றார். மற்றொரு பக்கம் அணுசக்தி திட்டத்தை குறைத்தால் அல்லது அந்த யுரேனியம் செறிவூட்டலை தடுத்தால் யுத்தத்தை இல்லாமல் ஆக்கலாம் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆனால் சுத்தி வர போர்க்கப்பல்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றன. ட்ரம்ப் குழம்பித்தான் போயிருக்கின்றார். ஏற்கனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த வாரம் பேச்சுவார்த்தைக்காக வாஷிங்டன் போய் சந்தித்த பொழுது ரெண்டு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றார். பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் அல்லது அதனுடைய வீச்சை குறைக்க வேண்டும், அடுத்தது அணுசக்தியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு விஷயம் தான் இப்பொழுது இழுபறியில் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 12 நாள் போரின் உச்சகட்டமாக ஜூன் மாதம் நடந்த தாக்குதல்களில் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. ஆனால் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அவ்வாறான உடனடி தாக்குதல்கள் நடந்தால் அதனுடைய பின்விளைவுகள் மிகப்பெரிய பின்விளைவுகளாக ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது அங்கே போராட்டக்காரர்கள் தொடர்பான ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் தலையெடுத்து வருகிறது. இப்ப ஈரானில் எல்லோருமே அலி கொமைனிக்கு ஆதரவானவர்களாக இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அடுத்தது, ஈரான்ல பொருளாதார சிக்கல்களை தீர்த்தால் ஓரளவு மக்கள் அமைதியாக இருப்பார்கள். ஏன் மீண்டும் மீண்டும் அவர்கள் ரோட்டுக்கு வருகின்றார்கள் என்றால் பொருளாதார சிக்கல் ஏழாம இருக்குது. அதான் ஒரு டாக்டர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அங்கு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு மருத்துவமனையில் நிறுத்தும் பொழுது பாதுகாப்பு படைகள் அவர்கள் மருத்துவமனையில் காயமடைந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றார் டாக்டர் ரஹ்மானி ரோட் தெரிவிக்கின்றார். இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டாம், போராட்டக்காரர்கள் ஈரானுக்கு எதிரானவர்கள், அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்தது அவர் சொல்றார், கிட்டத்தட்ட ஆன்டிபயோட்டிக்கே இல்ல அவர்களிடம் இல்ல. கிட்டத்தட்ட 90 பென்ஸ், எங்கட யூகே பென்ஸ் 90 பென்ஸ்ல இருந்து 2 பவுண்ட் 40 பென்ஸ் வரை போகுதாம் ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட், அமாக்சிசிலினோ என்னவோ. ஆகவே ஏழைகள் அவர்களால் வாங்க முடியாம இருக்கு, பணம் இல்ல. ஆகவே இதுதான் அங்கே வன்முறையான ஒரு போராட்டத்தை தூண்டக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு இப்ப அலி கொமைனி தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்றார், இந்த வன்முறை போராட்டத்துக்கு முழுமையான காரணம் அமெரிக்கா தான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த வன்முறை போராட்டங்களை ஈரானுக்குள் கொழுந்து விட்டு எரிய செய்திருக்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் ட்ரம்ப் தொடர்ச்சியாக போர்க்கப்பல்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார். புதிய விஷயம் என்ன? இப்ப இஸ்லாமிய ஆட்சியை அகற்ற வேண்டும் அல்லது அணு ஆயுதத்தை குறைக்க வேண்டும், ஏவுகணையை குறைக்க வேண்டும். இந்த மூன்றுக்குள்ளதான் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விஷயம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.